லா விஸ்டம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் பாரதிய நியாய சங்கீதா 2023ல செக்ஷன் 31 and 33 ரொம்ப ஈஸியான செக்ஷன்ஸ். செக்ஷன் 31 கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த். நோ கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த் இஸ் an offense by reason of any harm to the person to whom it is made if it is made for the benefit of that person. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபருடைய பெனிஃபிட்காக, நலனுக்காக நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா அதனால அந்த நபருக்கு ஏதாவது ஹார்ம், தீங்கு ஏற்பட்டா கூட கண்டிப்பா அது அஃபென்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷனும் கொடுக்குறாங்க. இப்போ டாக்டர் தன்னுடைய பேஷண்ட் கிட்ட சொல்றாங்க என்ன அப்படின்னா, இன்னும் நீங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பீங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கிறதா சொன்னீங்க, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க உயில் எழுதி வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றாங்க. அந்த பேஷண்டோட பெனிஃபிட்காக தான் டாக்டர் இந்த விஷயத்த இன் குட் ஃபெய்த்தில் கம்யூனிகேட் பண்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அந்த நபர் வந்துட்டு இறந்துடுறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே அந்த பேஷண்ட் உடனே இறந்துட்டாங்க அப்படின்னா the doctor has not committed any offense. ஏன்னா இங்கே வந்து கம்யூனிகேஷன் மேட் டு a person for the benefit of that person. ஓகேங்களா, அந்த நபருடைய நலனுக்காக தான் அந்த விஷயத்தை இங்கே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு அந்த நபருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டா கூட கண்டிப்பாக அது அஃபென்ஸ் கிடையாது. இதுதான் செக்ஷன் 31. செக்ஷன் 33ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்ட் காசிங் ஸ்லைட் ஹார்ம் அப்படிங்கிறது தான். இங்கே nothing is an offense by reason that it causes or that it is intended to cause or that it is known to be likely to cause any harm if that harm is so slight that no person of ordinary sense and temper would complain of such harm அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் 33 பொறுத்த வரைக்கும் என்ன, ஸ்லைட் ஹார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் ஹார்ம்னா என்ன, ட்ரிவியல்ஸ், அற்பமான விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே ஒரு மேக்ஸிம் நம்ம பார்க்கணும். டி மினிமஸ் நான் கியூரட் லெக்ஸ் லா டசன்ட் கேர் அபவுட் ட்ரைஃபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, சட்டத்திற்கு இல்லை அற்பத்தில் அக்கறை, அற்பமான விஷயங்கள் எல்லாம் சட்டத்திற்கு அக்கறை கிடையாது அப்படிங்கிறதா இந்த மேக்ஸிம்கான மீனிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதெல்லாம் ட்ரிவியல்ஸ், எதெல்லாம் ட்ரிவியல்ஸ் கிடையாது, அதாவது எது எது அற்பமான விஷயங்கள், எது அற்பம் இல்லாத விஷயங்கள், வாட் ஆர் ட்ரிவியல்ஸ், வாட் ஆர் நாட் ட்ரிவியல்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். எதை வச்சு டிசைட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது வந்து வெதர் an act is trivial or not அப்படின்னா இஸ் பியூர்லி a question of fact. அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செக்ஷன் 33 வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் லாஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 33 இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஸ்பெஷல் லாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஸ்பெஷல் லாஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் அங்கே போய் நம்ம அப்ளை பண்ண முடியாது. நான் பாலில் கொஞ்சம் தான் தண்ணி கலந்தேன் அப்படின்லாம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா செக்ஷன் 33 வந்து இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஸ்பெஷல் லாஸ். இதை வந்து ஒரு கேஸில் அதில் கூட கொடுத்துருப்பாங்க, ஃபுட் இன்ஸ்பெக்டர் வெர்சஸ் கேதார்நாத் அப்படிங்கிற கேஸில். ஓகே.